பென்டன்ல பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை பத்தி பென்னுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு 2 வில்லனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 2 வில்லன் யாருன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த 2 வில்லன் யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நம்ம வில்காக்ஸ், இன்னொன்னு நம்ம ஜிக்ஸ்கேர். அதாங்க நம்ம கோஸ்ட் ஃபிக் ஏலியன். ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் பென் பார்க்குற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நம்ம வில்காக்ஸுக்கு தான் தெரியும். அது மூலியமா தான் நம்ம ஜிக்ஸ்கேருக்கு தெரியும். அதுவும் இந்த விஷயம் வில்காக்ஸுக்கு தெரியுதே நம்ம பென் மூலியமா தான். என்னடா குழப்பற அப்படின்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா நம்ம கிளாசிக் பென்னுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சதே நம்ம ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல இருக்க நோ வாட்ச் பென் மூலியமா தான் அப்படின்றது ஆம்னிவர்ஸ் சீரிஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதே ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல நியூ டான் அப்படின்ற எபிசோட்ல நம்ம பென்னு, மால்ட்ரெண்ட் அண்ட் ட்ரூக் 3 பேரும் சண்டை போட்டுட்டே 1773ல போய் விழுந்திருப்பாங்க. அப்போ வந்து நம்ம மால்ட்ரெண்டோட ஷிப் டேமேஜ் ஆயிருக்கும். அப்படி விழுந்த நம்ம மால்ட்ரெண்ட்டுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்ட்டு சிக்னல் விட்டுருப்பாரு. அப்போ எர்த்துக்கு அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி வந்த ஒரு ஏலியன் தான் வில்காக்ஸ். அப்படி வந்தவனை நம்ம பென்னு சும்மா இல்லாம ஏலியனா மாதிரி அட்டாக் பண்ணிருப்பாரு. அப்போ வந்து நம்ம வில்காக்ஸுக்கு இது பென்னுன்றது தெரியாது. ஏதோ ஒரு கேஜெட் இருக்கு. அந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி பல விதமான ஏலியன்ஸா டக்குன்னு மாற முடியுது. அந்த கேஜெட் எனக்கு வேணும்னு சொல்லி வில்காக்ஸ் தேடிட்டு இருப்பாரு. சோ இதுக்கப்புறம் தான் வில்காக்ஸ் ஆம்னிட்ரிக்ஸை தேடி ஒரு ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்படி போயிட்டு இருந்த நம்ம வில்காக்ஸ் சும்மா இல்லாம அவரோட ப்ரொபுல எடுத்துட்டு போயிட்டு ஆனர் பேத்தஸ் அப்படின்ற ஒரு பிளானட்ல ஸ்கிராச் பண்ணியிருப்பான். ஆக்சுவலா அந்த பிளானட்ல தான் கோஸ்ட் ஃபிக் ஏலியன்ஸ் எல்லாம் உயிர் வாழ்ற ஒரு பிளானட். ஸோ அப்படி கிராஷ் ஆகும்போது நம்ம ஜிக்ஸ்கேர் அதுல இருந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கேஜெட் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அந்த கேஜெட் நமக்கும் வேணும்னு சொல்லி தான் சுத்திட்டு இருந்திருப்பாரு. அப்படி சுத்திட்டு இருந்த நம்ம ஜிக்ஸ்கேர் நம்ம வில்காக்ஸுக்கும் ஒரு படி முன்னாடி போயிட்டு ஆஸ்மித்தோட அசிஸ்டன்ட் வந்து எல்லா ஏலியனோட டிஎன்ஏவையும் கலெக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ளார்ஸ் வெட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு பிளானட்டுக்கு போயிட்டான். அந்த பிளானட்ல நம்ம வைல்ட் ஏலியன் இருப்பாங்கல்ல, அந்த ஸ்பீஷஸ்லாம் அங்கதான் உயிர் வாழ்வாங்க. அங்க இருந்த ஒரு வைல்டு வைன் ஏலியன் மேல நம்ம ஜிக்ஸ்கேர் உள்ள பூந்துருவாப்ல. அந்த ஏலியனோட டிஎன்ஏவை தான் நம்ம ஆஸ்மித்தோட அசிஸ்டன்ட் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ அந்த ஏலியனோட டிஎன்ஏ ஸ்கேன் பண்ணும்போது நம்ம ஜிக்ஸ்கேரும் சேர்ந்து உள்ள வந்துட்டாப்ல. அப்படி உள்ள வந்த நம்ம ஜிக்ஸ்கேர் சும்மாலாம் இல்லாம நம்ம பென்னோடைய ஆம்னிட்ரிக்ஸை பத்தி A to Z டேட்டாவை உள்ளே கலெக்ட் பண்ணியிருப்பாப்ல. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இதே மாதிரி மோர் பென்டன் வீடியோஸை பார்க்கறதுக்கு.